सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविततं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्च अर्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। नारद उवाच नूनं सुनीतेः पतिदेवतायाः तपःप्रभावस्य सुतस्य तां गतिं दृष्ट्वा अभ्युपायान् अपि वेदवादिनः नैवाधिगन्तुं प्रभवन्ति किं नृपाः। यः पञ्चवर्षो गुरुदारवाक्षरैः भिन्नेन यातो हृदयेन दूयता वनं मदादेशकरः अजितं प्रभुं जिगाय तद्भक्तगुणैः पराजितं। यः क्षत्रबन्धुः भुवि तस्य अधिरूढम् अनु आरुरुक्षेत् अपि वर्षपूगैः षड्पञ्च वर्षः यदहोभिरल्पैः प्रसाद्य वैकुण्ठम् अवाप तत्पदम्। துருவன் வந்து தன்னுடைய பதவியை உத்கிருஷ்டமான ஒரு விஷ்ணு பதத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி நாரதர் இதை பற்றி சத்ரயாகத்தில் சொல்கிறார் அப்படின்னு சொன்னோம். பிராச்சேதச யாகம்னு வந்தது. அதாவது பிராச்சீன பர்ஹிஸினுடைய பிள்ளை பிராச்சேதஸ்னுட்டு நமக்கு வந்து இந்த பிருத்து மகாராஜாவினுடைய கதை வரும்பொழுது பின்னாடி பல அத்தியாயங்களுக்கு பின்னாடி வரப்போகிறது. ஏன்னா அடுத்த அத்தியாயம் ஆரம்பத்தில் யார் அந்த பிராச்சேதஸ்ன்னு விதுரர் கேட்குறார். ஆனால் அதுக்கு பதில் வந்து பல அத்தியாயங்கள் தாண்டி தான் அதுக்கு பதில் வரப்போகிறது நமக்கு. அந்த சத்ர யாகத்தில் நாரதர் துருவனுடைய ஒரு மகிமையை பற்றி சொல்கிறச்சே சுருக்கமாக அந்த குழந்தையினுடைய கதையை வந்து 3 ஸ்லோகத்தில் சொல்கிறார். சுனீதியினுடைய தப பிரபாவமுடைய அந்த பிள்ளை எந்த ஒரு கதியை அடைந்தான், அந்த கதியை வந்து யாராலையும் அடைய முடியாது. வேதவாதினः அப்படி நைவ அதிகந்தும் பிரபவந்தி திருஷ்டுவா அபியுபாயான் அப்படி பகவத் தர்மத்தை அடைஞ்சும் எத்தனையோ விதத்தில் அவளுக்கு வந்து சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதெல்லாம் ஏற்பட்ட பொழுது கூட அவளால் இந்த துருவ பதவியை அடைய முடியாது. அப்போ சாதாரண அரசர்களை பற்றி நம்ம என்னன்னு சொல்கிறது? 5 வயசுலேயே சுருச்சியினுடைய வார்த்தைகள்னால புண்பட்ட ஹிருதயத்தோட காட்டுக்கு போய் நான் சொன்னேங்கிறதுனால அந்த பகவான் அவன் வந்து நினச்சிண்டு மத் ஆதேசகரா என்னோட ஏதோ வார்த்தையை கேட்டு அவன் வந்து பிரபுவை ஜிகாய யாராலையும் அடைய முடியாத அந்த விஷ்ணுவை பக்த குணங்கள்னால ஆனால் அடைய முடியும். அவர் வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக ஹீ கேன் பி காங்கர்ட் பை தட் இல்லையா? நம்மளுடைய பக்தி ஸ்ரத்தையை காமிச்சோம்னா அவர் ரொம்ப இழகி வந்துடுவார். நம்ம கை கொடுக்கணும், அப்போ தான் பகவான் கையை பிடிக்க முடியும்ல. நம்ம கை கொடுக்காம உட்காந்துட்டு இருந்தோம்னா எப்படி? அப்படிப்பட்ட பகவானை ஜிகாய வென்றான். இந்த அடுத்ததில் ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சார். அப்புறம் க்ஷத்ரபந்துங்கிற பதத்திற்கு இதில் நாடகத்துலலாம் பிரம்மபந்துன்னு ஒரு பதம் சொல்லுவோம். இந்த விதூஷகன்னு ஒரு கேரக்டர் உண்டு. அந்த விதூஷகனை குறிப்பிடுறச்சே பிரம்மபந்தும்போம். அதாவது ஹீ இஸ் ஒன்லி எ மியர் ரிலேட்டிவ். ஜன்மனா பிராமணா, அவருக்கு வந்து வேதாத்தியனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ பேருக்கு தான் ஒரு பிராமணன். எந்தெந்த இடத்துல வந்து இதுக்கு தட்சிணை கொடுக்கறதுக்குன்னு வரணுமா முதல்ல இந்த விதூஷகன் போய் நின்றுடுவான்னுட்டு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரை அட்ரஸ் பண்ணுறச்சே எப்பவுமே பிரம்மபந்தும்பா. அதாவது பிராமணன் போல என்ன இருக்கிறவன். அதே போல் இங்கேயும் வந்து க்ஷத்ர பந்துன்னு எடுக்கும் பொழுது அந்த குலத்தில் பிறந்திருந்தா கூட க்ஷத்ரிய ஆபாசகாங்கிறார். ஆபாசன்னா தத்வத்து பாசத்தே, க்ஷத்ரியனை போல பாசிக்கக்கூடிய ஒருவனாக இருந்தான் துருவன். அவனுக்கு இருந்த குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு ரிஷியினுடைய குவாலிட்டிஸ் இருந்ததே தவிர இப்போ க்ஷத்ரிய குணங்கள் அவனுக்கு வந்து மேலோங்கி நிற்கலை. அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நாரதர் வந்து க்ஷத்ர பந்துன்னு சொல்கிறார் அந்த இடத்துல. அப்படி இருக்கக்கூடிய அந்த துருவன் எந்த ஒரு பதவியை ஏறினானோ அதை வந்து பல வருஷங்களாக முனைஞ்சு பண்ணினா கூட அதை வந்து முடியாது மற்றவாளால். இந்த குழந்தை அல்பைகி அஹோபிகி ஏதோ குறைச்சலான ஒரு நாட்களில் அந்த வைகுண்ட பதவியை அடைந்தான்னு ரொம்ப பெருமையாக நாரதர் வந்து துருவனை பற்றி அங்கே வந்து வர்ணிச்சுண்டு வந்தார் இந்த சத்ரயாகத்தில் அப்படின்னு பார்த்தோம். மைத்ரேய உவாச்ச ஏதத்தே அபிஹிதம் சர்வம்
யத் பிருஷ்டஹ அகம் இஹ த்வயா த்ருவஸ்ய உத்தாம யசஸச்சரிதம் சம்மதம் சதாம். இப்போ பலஸ்ருதி துருவ சரித்திரத்தினுடைய ஒரு பலஸ்ருதியை இங்கே சொல்கிறார். இதை படித்ததுனால என்னென்ன நன்மைகள் உண்டுன்னுட்டோ, ஏதத்தே சர்வம் அபிஹிதம் யத் த்வயா அகம் பிருஷ்டா இஹ இஹ இப்பொழுது இங்கே த்வயா உன்னால் யத் பிருஷ்டா என்ன கேட்கப்பட்டதோ தத் தே அபிஹிதம் தத் சர்வம் ஏதத்து சர்வம் தே அபிஹிதம் இது எல்லாமே உனக்கு கூறப்பட்டது. அதாவது நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீ என்கிட்ட கேட்டது அத்தனையும் என்னவோ அதை நான் உனக்கு சொல்லியாச்சுங்க. த்ருவஸ்ய உத்தாம யசஸா சரிதம் சதாம் சம்மதம் ஏதத்து தே அபிஹிதம். அது என்ன நீ கேட்டன்னா, த்ருவஸ்ய துருவனுடைய உத்தாம யசஸா ஒரு பெரும் புகழை கொண்டவனான அந்த துருவன், அந்த துருவனுடைய சதாம் சம்மதம் யது சரிதம், சதாம் சம்மதம் நல்லோர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட, இந்த சதாம்ங்கிறதுக்கு வந்து பகவத் பக்தர்கள்னால ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட சம்மதம், சாதுக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எது சரித்தம் எந்த ஒரு துருவனுடைய சரித்தம் உண்டோ அது தே அபிஹிதம் அது உனக்கு கூறப்பட்டது. தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் புண்ணியம் ஸ்வஸ்தி அயனம் மகத் ஸ்வர்கியம் திரௌவ்யம் சௌமனஸ்யம் பிரசஸ்யம் அகமர்ஷணம் ஸ்ருத்வா ஏதத் ஸ்ரத்தையா அபீக்ஷ்ணம் அச்சுத பிரிய சேஷ்டிதம் பவேத் பக்திஹி பகவதி யயா ஸ்யாத் கிளேஷ சங்ஷயா. இந்த 45 46 ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே சென்டென்ஸாக எடுத்துக்கணும். அதில் தன்யம் ஒவ்வொன்றும் வந்து துருவ சரித்திரத்தினுடைய ஒரு விசேஷண பதமாக தான் இருக்குது. தன்யம்ங்கிறச்சு ஸ்ரீதர சுவாமி சொல்கிற அர்த்தம் எப்படின்னா, நம்ம பொதுவாக தன்யனானேனுங்கிறோம், அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபார்ச்சுனேட் பர்சன்னுங்கிற அர்த்தத்தில் தானே நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே தனாதேகே நிமித்தம்ங்கிறார். அதுதான் தன்யம்ங்கிற பதத்துக்கு வியுற்பத்தி எடுக்கிறச்சு மெட்டீரியல் வெல்த்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு சரித்திரம் நமக்கு தன்யம். யசஸ்யம் புகழை கொடுக்கக்கூடியது, யசஸே சாது யசஸ்யம். ஆயுஷ்யம் இப்போ ஆயுஷை கொடுக்கறது, புண்ணியம் புண்ணியத்தை கொடுக்கறது, ஸ்வஸ்தி அயனம் ஆயுஷ் லைஃப் நமக்கு வந்து நல்ல ஒரு ஜீவிதத்தை கொடுக்கக்கூடியது, புண்ணியம் நல்ல கர்மாக்கள் அது வந்து அபூர்வமாக போய் உட்கார்றது. இன்றைக்கி துருவச்சரித்தம் படித்தோம்னா அது போய் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடாது, இப்போ புண்ணியத்தினுடைய பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு. ஸ்வஸ்தி அயனம், ஸ்வஸ்தி நன்மை, அந்த நன்மைக்கு அயனம் மார்க்கமாக விளங்குகிறது. ஸ்வஸ்தி அயனம் மகத்து, இந்த மகத்து ஸ்வஸ்தி அயனம் அப்படி ரெண்டுத்தையும் சேர்த்துன்றலாம். ஒரு பெரிய சிறந்த மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரித்திரம். ஸ்வர்கியம் ஸ்வர்க்கத்தை கொடுக்கக்கூடியது, திரௌவ்யம்னா துருவஸ்தான பிராபகம்ங்கிறார். இந்த துருவஸ்தானம்ங்கிறது துருவனுடைய ஸ்தானம்னு எடுத்துக்கூடாது. திரௌவ்யம்னா துருவ நிலை பெற்று இருக்கும் ஒரு ஸ்தானத்தை அடைவிக்கும் சரித்திரமாக இருக்குது. ஸோ துருவஸ்தான பிராபகம். பிரசஸ்யம் சௌமனஸ்யம், சௌமனஸ்யம்ங்கிறது மனதுக்கு உகந்ததாக இருக்குது அல்லது நல்ல மனதை கொடுக்கும் தன்மையை கொண்டது அந்த சரித்திரம். அப்போ நமக்கு மனசனுடைய ஒரு பக்குவத்தை கொடுக்கும் படிக்க படிக்க இல்லையா. அதுக்கப்புறம் பிரசஸ்யம் பிரசம்சா அர்ஹம் போற்றத்தக்கது. அதில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம், நமக்கு வந்து போற்றுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் அகமர்ஷணம், அகமர்ஷணம்ங்கிறச்சு பாபம், அகம் பாபம், அதை மர்ஷயதி போக்குகிறது. ஸோ பாப நாசனம் அகமர்ஷணம் சரித்திரம். தன்யம் யசஸ்யம், இதுவே பலஸ்ருதி தானே. தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் நமக்கு நல்ல நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது. புண்ணியம் ஸ்வஸ்தி அயனம் மங்களத்திற்கு மார்க்கமாக இருக்குது. ஆர் மங்களங்களுடைய ஒரு ஒரு கோல் இதுதான். நமக்கு லைஃப்பில் வந்து எல்லா விதமான மங்களமும் வேணும்னா அந்த ஸ்வஸ்திக்கு அயனமாக இருக்குது. அதுதான் கோலாக, அதுதான் இதுவாக இருக்குது, டார்கெட்டாக இருக்குது. அப்படி ஸ்வர்கியம் திரௌவ்யம் சௌமனஸ்யம் பிரசஸ்யம் அகமர்ஷணம் ஏதத்து இந்த ஒரு விஷயத்தை, இது என்ன அச்சுத பிரிய சேஷ்டிதம் அபீக்ஷ்ணம் ஸ்ரத்தையா ஸ்ருத்வா, இந்த அச்சுத பிரிய
சேஷ்டிதம் அச்சுதனுக்கு பிரியனாக இருக்கிற, அதாவது விஷ்ணு பிரியனாக விஷ்ணுவுக்கு பக்தனாக விளங்கும் துருவனுடைய சேஷ்டிதம் செயல்களை கொண்ட இந்த சரித்திரம். அதை ஸ்ரத்தையா ஒரு கவனத்தோட அதில் ஒரு நம்பிக்கையோட கேட்கறது இல்லை. ஸ்ரத்தாங்கிறது ஸ்ரத்தான நம்பிக்கை மாத்திரம் இல்லை, அதில் ஒரு இது நமக்கு நன்மையை கொடுக்கும்ங்கிற ஒரு ஒரு நிச்சிதமான ஒரு புத்திங்கிறது தான் ஸ்ரத்தா. நம்பிக்கைங்கிறது ஃபெய்த் கேன் பி பிளைண்டும்பா, அப்படி இல்லை, இதுதான் வந்து ட்ரூத் அப்படின்னு ஒரு 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 இப்போ இதோட நம்ம பார்க்கறது, அது ஸ்ரத்தையா. அப்படி ஸ்ரத்தையா அபீக்ஷணம் பலமுறை அடிக்கடி ஸ்ருத்வா கேட்டுவிட்டு, ஸ்ருத்வாங்கர்ச்சு படித்து, வக்தா புரோட்சிய அதையும் எடுத்துக்கலாம் இங்கே. அப்போது பகவத் பக்தி ஜாயத்தே, பகவதி பக்தி பவேத். பகவானிடத்தில் இந்த கதையை கேட்டோம்னா இந்த புண்ணியமான ஒரு நல்ல நிலை பெற்ற தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு போற்றத்தக்கதான பாபத்தை அழிக்கும் இந்த ஒரு துருவனுடைய சேஷ்டிதம், அவனுடைய சரித்திரத்தை நம்ம வந்து ஸ்ரத்தையோடு அடிக்கடி கேட்டால் பகவதி பக்தி பவேத், பகவானிடத்தில் ஒரு பக்தியானது ஏற்படுகிறது. யயா, இந்த யயாங்கிறது பக்தியோட கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போது எந்த ஒரு பக்தியினால் கிளேஷ சங்ஷயா பவதி சியாத், கிளேஷங்களினுடைய துக்கங்களினுடைய ஒரு சங்ஷயம் அழிவுங்கிறது ஏற்படும். எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து துக்கங்கள் துன்பங்கள் எல்லாம் தீரும் இந்த ஒரு துருவ சரித்திரத்தை கேட்டோம்னா. மகத்துவம் இச்சதா, மேலும் யார் யாருக்கு என்னென்ன அவரவர் விருப்பப்படுறது அவரவருக்கு கிடைக்கும்ங்கிற. மகத்துவம் இச்சதாம் தீர்த்தம் ஸ்ரோதுஹு ஷீலாதயோ குணாக எத்திர தேஜா தத் இச்சூனாம் மானஹா எத்திர மனஸ்வினாம். இந்த இடத்துல எத்திரங்கிறது துருவச்சரித்தே தேஜா பவதி, துருவச்சரித்தே தீர்த்தம் பவதி, ध्रुवचरिते श्रोतुः शीलादयः गुणाः भवति, ध्रुवचरिते यत्र मनस्विनां मानः भवति. அப்படி 4 சென்டென்ஸாக இதை தனித்தனியாக எடுத்துக்க வேண்டியது. மகத்துவம் இச்சதாம் தீர்த்தம் பவதி, எத்திர எந்த ஒரு துருவச்சரித்திரத்தில் மகத்துவம் இச்சதாம் மேன்மையை விரும்புவோர்களுக்கு தீர்த்தம் பவதி. தீர்த்தம்னா நம்ம வந்து உடனே தீர்த்தஸ்தலம் புண்ணியஸ்தலம் அப்படி தானே நம்ம எடுத்துப்போம். ஆனால் ஸ்ரீதர சுவாமி டிரான்ஸ்லேட் பண்ணுறது என்னன்னா மகத்துவம்னு எடுத்துக்கிறார். தீர்த்தம்ங்கிறது சாதாரண தண்ணிக்கும் தீர்த்தம்னு சொல்கிறோம். தீர்த்தஸ்தலம்னு புண்ணியஸ்தலமுக்கு இப்போ வாரணாசிங்கிறது ஒரு தீர்த்தம்ங்கிறோம். ஏன்? அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறதுனால, அதுக்கு ஒரு கிரேட்னஸ் இருக்கிறதுனால. இந்த அந்த மாதிரி ஒரு மேன்மையை விரும்புபவர்களுக்கு மேன்மையை அடையும் ஒரு ஸ்தானம் ஏற்படுகிறது இந்த துருவச்சரித்திரத்தில். அதாவது துருவச்சரித்தமானது அந்த மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக ஆகிறது. அதை படிக்க படிக்க நமக்கு மகத்துவம் வேணும்னு ஆசைப்படுறவாளுக்கு மகத்துவம் கிடைக்கிறது. ஸ்ரோதுஹு வக்துஹு அப்படிங்கிறார். இன்னொரு ஒரு வியாக்கியாத்தா வந்து ஸ்ரோதுஹு கேட்பவருக்கு மாத்திரமில்லை, அந்த துருவச்சரித்திரத்தை சொல்பவருக்கும்னு உபலட்சணையாக நம்ம எடுத்துக்கணுங்கிறார். ஸ்ரோதுஹு எத்திர எந்த துருவச்சரித்திரத்தில் ஷீலாதயா குணாக பவந்தி, கேட்பவனுக்கும் சொல்பவனுக்கும் ஷீலாதயா ஷீலம்ங்கிறது நன்னடத்தை, நன்னடத்தை முதலிய குணாக குணங்கள் ஏற்படுகின்றனவோ, எத்திர எந்த துருவச்சரித்திரத்தில் தத் இச்சூனாமங்கிறச்சே தேஜகா இச்சூனாம்னு போட்டுக்கணும். தேஜசா இச்சூனாம், தேஜஸை விரும்புவோருக்கு பராக்கிரமத்தை விரும்புவோருக்கு அதை அந்த வலிமையே அவளுக்கு கிடைக்கும். அந்த தேஜகா பவதி. மேலும் மனஸ்வினாம் ஒரு நமக்கு வந்து ஒரு மனஸ்விங்கிறதுக்கு மனஸ்வி காரியார்த்தின்னு சொல்லி மன உறுதின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தீரத்துவம் மனோதைரியம்னு ஒன்று எடுத்துக்கலாம். அந்த இந்த துவந்துவங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மனசுங்கிறதுக்கு மனஸ்வி, அதை கொண்டவன் மனஸ்விங்கிறோம். அல்லது இந்த மானகாங்கிறச்சு ஆனருங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஒரு பகுமானம், அந்த பகுமானம்ங்கிறதையும் சொல்லலாம். ஸோ மனஸ்வி ரொம்ப செல்ஃப் எஸ்டீம் கொண்டவா இருக்கா இல்லையா, அவர்களுக்கு வந்து இப்போ மானகா எத்திர பவதி, இதை படிக்க படிக்க அவளுக்கு வந்து ஒரு ஒரு இது ஜாஸ்தி ஆகும், ஆனர் டெஃபினட்டாக கிடைக்கும். துருவனுடைய சரித்தம் படித்தா அவளை எல்லாருமே வெகுமானத்தோடு பார்ப்பார்கள். மகத்துவம் இச்சதாம் தீர்த்தம் ஸ்ரோதுஹு ஷீலாதயோ குணாக
यत्र तेजस्तदिच्छूनां मानः यत्र मनस्विनां प्रयतः कीर्तयेत् प्रातः समवाये द्विजन्मनां सायं च पुण्यश्लोकस्य ध्रुवस्य चरितं महत् இந்த ध्रुवस्य पुण्यश्लोकस्य ध्रुवस्य चरितं महत् चरितं पुण्यश्लोकः न पुण्यैः श्लोक्यते इति पुण्यश्लोकः श्लोक्यते न कीर्त्यते யார் வந்து புண்ணியம் செய்தவர்களால் போற்றப்படுகிறானோ அந்த துருவன் புண்ணியம் செஞ்சிருந்தாதான் துருவனுடைய சரித்திரத்தை நம்ம வந்து படிக்க முடியும் துருவனை பற்றி தெரியும் அந்த துருவனுடைய சரித்திரத்தை படித்தா நமக்கு புண்ணியம் வரப்போகிறது ஸோ ஏன்னா புண்ணியம் செய்தவர்கள் தான் அவனை வந்து சொல்லியிருக்கான் இந்த துருவ சரித்திரத்திலேயே இல்லைன்னா அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிருக்காதே அதுதானே எங்க ஸோ புண்ணியஸ்லோகசிய துருவசிய மகத்து சரித்தம் இந்த பெரிய துருவனுடைய இந்த ஒரு சரித்திரத்தை பிரயதகா சன்னு ரொம்ப ஒரு கட்டுப்பாடோட அல்லது நியமத்தோட இருந்துட்டு ஒரு கான்சென்ட்ரேஷனோட ஏகாகிர சித்தத்தோட கீர்த்தையேத்து கூற வேண்டும் எந்தெந்த சமயத்தில் சொல்ல வேண்டும்ங்கிறது இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறார் அந்த இடத்துல இல்லை அதுக்கும் அடுத்த ஸ்லோகத்துலையும் சேர்த்துக்கலாம் எப்படி கீர்த்தை ஏத்துங்கிறதுலையும் எடுத்துக்கலாம் இல்லை ஷராவ ஏத்துன்னு 50வது ஸ்லோகத்தில் வருது அதோட 49ஐயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை மாத்திரம் எடுத்துட்டோம்னா பிராத்தகா கால வேளையில் நம்ம வந்து சொல்லணும் இந்த துருவ சரித்திரத்தை த்விஜன்மனாம் சமவாயே பிராமணர்களுடைய கூட்டத்தில் சொல்ல வேண்டும் சாயம் ச கீர்த்தையேது சாயந்திர வேளையிலையும் இதை சொல்லணும் இந்த பாகவத சப்தாகம் சொல்லும் பொழுது கார்த்தால ஒரு 2 மணி நேரம் சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம்னு வச்சுப்பான் அதுதான் இது அந்த த்விஜன்மனாம் சமவாயே அந்த பிராமணர்களினுடைய கூட்டத்தில் ஒரு அந்தணர்களுடைய சபையில் பிராத்தகா காலையிலும் சாயம் ச மாலையிலும் பிரயதகா சன்னு ஒரு நியமத்தோட அல்லது பக்தியோட ஸ்ரத்தையோட புண்ணியஸ்லோகசிய துருவசிய சரித்தம் மகத்து கீர்த்தையேத்து இந்த துருவனுடைய சரித்திரத்தை கூற வேண்டும் பௌர்ணமஸ்யாம் சினிவால்யாம் துவாதஷ்யாம் ஸ்ரவணே அதவா தினக்ஷயே வியதீபாதே சங்கிரமே அர்க்கதினேபி வா ஸ்ராவயேத் ஸ்ரத்ததானானாம் தீர்த்தபாத பதாஸ்ரயः ந இச்சன் தத்ர ஆத்மனா ஆத்மானம் சந்துஷ்டः இது சித்தியதி எப்படி சொல்லணுங்கிறத சொல்கிறாருங்க எந்தெந்த நாட்களில் சொல்லணும்னா பௌர்ணமஸ்யாம் பௌர்ணமி திதி சினிவாலிங்கிறது கிருஷ்ண சதுர்தசி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அமாவாசைக்கு முந்தின நாள் சினிவாலி அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதம இருக்கே அது வந்து குஹூன்னு பேர் சினிவால்யாம் துவாதஷ்யாம் துவாதசி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம் தினக்ஷயே இது எப்படின்னா திதிக்ஷயம்னு சொல்கிறார் அதாவது ஒரே நாளில் சில சமயம் 2 திதி வரும் கார்த்தால துவாதசி இருக்குது 3 நாழிகை இருக்குது அதுக்கு மேலே வந்து இப்போ திரையோதசி வந்துடுறது இப்படிலாம் நம்ம வந்து சில நாட்கள் பார்க்குறோம் இல்லையா 2 திதி சேர்றது 3 திதி சேர்றது இப்படிலாம் இருக்குது அந்தந்த முதல் திதியினுடைய அழிவு ஏற்படும் பொழுது அடுத்த திதி ஆரம்பிக்கிறச்சு அந்த சந்தி நேரம் இருக்கே அந்த சந்தி நேரத்தை தினக்ஷயம்னு சொல்கிறார் அந்த பர்டிகுலர் திதியினுடைய எண்ட் போர்ஷன் அந்த சமயத்தில் வியதீபாத்தே சங்கராந்தி நேரங்கள் எப்படி மேஷ சங்கராந்தி இந்த சங்கராந்தி சூரியன் ஒரு இதிலேருந்து இன்னொரு இதுக்கு போகிறச்சு துலா சங்கராந்தி அந்த சங்கராந்தி இருக்கக்கூடியதுக்கு தான் வியதீபாத்தம்னு பேர் ஸோ வியதீபாத்தே சங்கிரமே அர்க்கதினேங்கிறது சூரியனுடைய நாட்களில் சூரியனுடைய நாளுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியதீபாத்தம்ங்கிறத சப்தமின்னு எடுத்துக்கிறா சில பேர் இந்த வியதீபாத்தங்கிறத சப்தமின்னு எடுத்துட்டு சங்கிரமேங்கிறத சங்கராந்தி தினங்களை எடுத்துட்டு மாசப்பிறப்பு இருக்கோ இல்லையோ அதை சங்கராந்தின்னு சொல்லி அர்க்க தினம்ங்கிறத ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாட்களில் துருவ சரித்திரத்தை சொல்லணுங்கிறார் இந்த நாட்களில் ஸ்ரத்ததானானாம் தீர்த்தபாத பதாஸ்ரயः ஸ்ராவயேத் தீர்த்தபாத பதாஸ்ரயः ஸ்ராவயேத் தீர்த்தபாத யாருடைய திருவடி வந்து தீர்த்தம் போல விளங்குகிறதோ பகவானுடைய திருவடி நமக்கு வந்து ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அவனுக்கு தீர்த்தபாதன்னு பேர் அந்த தீர்த்தபாத பகவான் அவனுடைய பத திருவடி அதை ஆசிரியத்து இருப்பவன் பகவானுடைய ஸ்மரணையோடு இந்த கதையை சொல்லணுங்கிறது பாயிண்ட்டு
தீர்த்தபாத பதாஸ்ரயா வக்தா. எவன் ஒருவன் பேசுபவன் பகவானுடைய திருவடியில் ஆசிரயித்து ஸ்ரத்ததானானாம் ஸ்ரத்தையோடு இருப்போருக்கு ஸ்ராவயேத்து கூறுகிறானோ, கூற வேண்டும் அப்படிங்கிறார். ஸ்ராவயேத் கூற வேண்டும். அதில் வந்து கண்டிஷன் என்னன்னா செகண்ட் லைனில் சொல்கிறார், ந இச்சன்னு தத்ரங்கிறார். ஒன்றும் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, பலனில் ஆசை வைக்கக்கூடாது. இதை சொல்கிறதுனால தனக்கு சந்தோஷம்ங்கிறது மாத்திரம் மைண்டில் இருக்கணும். அப்போ தான் அது பயனுடையதாக இருக்குங்கிறார். பெரிய பாயிண்ட் அது. ந இச்சன்னு, இதிலேருந்து நமக்கு என்ன ஆதாயங்கிறத பார்க்கக்கூடாது. பணம் கொடுக்குறாளா கொடுக்கலையா, தட்சிணை கொடுக்குறாளா கொடுக்கலையா, ஃபீஸ் கொடுக்குறாளா அதெல்லாம் இங்கே வந்து பேச்சே இல்லைன்னுட்டார். தத்திர அந்த துருவ சரித்திரத்தை கூறுவதில் ஆத்மனா ஆத்மானம் சந்துஷ்டா. எத்தனை பேர் ஆடியன்ஸ் இருக்கா, 100 பேரா 200 பேரான்னு பார்க்கறது இல்லை. கிருஷ்ணனுக்கு ஒரே ஆடியன் அர்ஜுனன் ஒண்டி தான். அந்த மாதிரி நம்ம வந்து நடத்தணுங்கிறார். ஆத்மனா ஆத்மானம் சந்துஷ்டா. நான் இதை சொல்கிறதுனால இது எனக்கு நன்மை, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இதிலேருந்து எந்த ஒரு பலனும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு தான் இதி சித்தியதிங்கிறார். அவர்களுக்கு தான் இது வந்து பயனுடையதாக இருக்க போகிறது. ஞானம் அஜ்ஞாத தத்வாய யோ தத்யாத் சத்பதே அமிர்தம் கிருபாலோஹோ தீனநாதஸ்ய தேவாஹ தஸ்ய அனுகிருண்ணதே. அஜ்ஞாத தத்வாய எவனொருவன் சத்பதே அஜ்ஞாத தத்வாய நல்ல பாதையில் இருப்பவனுக்கு அஜ்ஞாத தத்வாய, ஆனால் அவனுக்கு வந்து தத்துவத்தை பற்றி தெரியாது, நல்லது செய்யணுங்கிற ஒரு தாட் மாத்திரம் இருக்குது. நல்ல மார்க்கத்தில் ஈடுபட்டவன், தனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நல்ல விஷயத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடியவன் சதாம் பதி. அது சத்து சன்னு பதா அதில் இருக்கக்கூடியவன் எடுத்துக்கலாம். சத்பதங்கிறது 2 அர்த்தம். ஒன்று நல்ல பாதையில் போகக்கூடியவனுக்கு, அட் த சேம் டைம் அஜ்ஞாத தத்துவாய அவனுக்கு அந்த தத்துவம் புரியலை, அவனுக்கு இந்த ஞானத்தை, இது அமிர்த ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஞானம் துருவச்சரித்தம், இந்த துருவச்சரித்தத்தை தத்யாத் கொடுக்க வேண்டும். அல்லது சத்பதே அப்படிங்கிறச்சு சதாம் பதே நல்லோர்களினுடைய வழியில் செல்பவன். இன்னொன்று சத்துங்கிறது பகவான், அவனுடைய சதஹா பதே பதி பகவானுடைய பாதையில் செல்லக்கூடியவன். அவனுடைய அவனை குறித்து பக்தி பண்ணணும், அவ்வளவுதான் மைண்டில். அதுக்கு மேலே வேற எதுவும் தெரியாது. இல்லை சாதுக்கள் போன வழியில் நம்ம போகணும், அதுக்கு மேலே எதுவும் தெரியாது. அப்படி இருக்கக்கூடியவனுக்கு இந்த அமிர்தத்தை வழங்கணுங்கிறார். இந்த துருவச்சரித்தம்ங்கிற ஒரு அமிர்தம், அதுதான் ஞான ரூபம். அந்த ஞான ரூபமான துருவச்சரித்தத்தை தத்யாத்து எவன் கொடுக்கிறானோ, கிருபாலோஹோ தீனநாதஸ்ய தஸ்ய, அந்த கூறுபவனுக்கு அவன் எப்படின்னா கிருபாலு, கிருபை கூர்ந்து தெரியாதவாளுக்கும் அதை கொடுக்குறான் இல்லையா. அதனால் அந்த சொல்பவன் கிருபாலு. தீனநாதா, தீனமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது விஷயம் தெரியாதவா அவளுக்கு புகற்றான். இவாளுக்கு தெரிஞ்சா இது நல்லது தானே, நல்ல விஷயத்தை இவாளும் தெரிஞ்சுக்கட்டமே, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிறோம். அதனால எனக்கு தெரிஞ்ச இந்த தத்துவம் எல்லாருக்கும் தெரியணுங்கிற மாதிரி தீனர்களுக்கு நாதனாக விளங்கக்கூடிய அந்த வக்தா யாரு வந்து இந்த துருவச்சரித்திரத்தை சொல்றானோ அவனுக்கு தேவாக அனுகிருண்ணதே, தேவர்களெல்லாம் அவனுக்கு அனுகிரகத்தை செய்கிறார். அனுகிருண்ணாதி, அதில் அனுகிருண்ணீத்தே கிருண்ணாத்தே கிருண்ணத்தேன்னு இருக்கு, பகுவச்சனத்தில் தான் இருக்குது. தேவாக அனுகிருண்ணதே, தேவர்கள்லாம் அவனுக்கு அனுகிரகத்தை செய்கிறார். இதம் மயாத்தே அபிஹிதம் குருத்வஹ த்ருவஸ்ய விக்யாத விசுத்த கர்மணஹ ஹித்வார்பகஹ கிரீடனகானி மாதுர்கிருஹம் மாதுஹு கிருஹஞ்ச விஷ்ணும் சரணம் யோ ஜகாம. இந்த எந்த ஒரு குழந்தை யஹா அர்பகா பூத்வா, குழந்தை வயசுலேயே, அதுதானே நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் இல்லை, சின்ன குழந்தையா இருக்கிறச்சே 5-6 வயசுல இருக்கிறச்சே யஹா கிரீடனகானி ஹிருத்வா, விளையாட்டு சாமான் எல்லாத்தையும் விட்டு இதில் சொல்கிறச்சே பிரகலாதனை பற்றி சொல்கிறச்சே விஷ்ணு புராணத்தில் கிருஷ்ண கிரக கிரகீதாத்மாம்பர், கிருஷ்ணனுங்கிற ஒரு கிரகம் பிடிச்சுண்டுத்தான் அவனுடைய மனசை, கிருஷ்ண கிரக கிரகீதாத்மாம்பர். அதனால் கிரீடனகம், இந்த விளையாட்டு சாமானெல்லாம் வந்து விட்டு
மாதுஹு கிரகம் ச ஹித்வா, அம்மாவோட வீட்டை விட்டுட்டு குழந்தையா இருக்கிறச்சேயே தாய் வீடை விட்டுட்டு விஷ்ணும் சரணம் யஹா ஜகாம, விஷ்ணுவை சரணம் என்று யார் அடைந்தானோ, சரணம் ரெஃப்யூஜ், சரணம் வீடுன்னு ஒரு அர்த்தம். இந்த வீட்டை அம்மாவோட வீட்டை விட்டுட்டு விஷ்ணுவனுடைய வீடு, விஷ்ணுவனுடைய திருவடி தான் சரணம்னு எவன் ஒருவன் சென்றானோ அந்த துருவஸ்ய விக்யாத விசுத்த கர்மணா, துருவஸ்ய விக்யாத பெயர் பெற்ற, அதாவது புகழோடு இருக்கக்கூடிய விக்யாத புகழ்பெற்ற பிரசித்தமான விசுத்த நிர்மலமான கர்மா செயலை கொண்ட துருவன். அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது, அவனுக்கு நிர்மலமான ஒரு செயல் அவனோடது. அதனால அவனுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு செயல் வேறு. அவன் போய் தபஸ் பண்ணதை இன்னி வரைக்கும் 5வது வயசில் தபஸ் பண்ணது சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி துருவஸ்ய அந்த புகழ்பெற்ற ஒரு செயலை கொண்டவனான அந்த துருவன், அந்த துருவனுடைய சரித்திரமானது இதம் இந்த சரித்திரமானது மயா தே அபிஹிதம் ஹே குருத்வஹ, குருத்வஹ விதுரரே என்னால் உமக்கு கூறப்பட்டது. ஸோ இதம் மயாத்தே அபிஹிதம் குருத்வஹ துருவஸ்ய விக்யாத விசுத்த கர்மணः ஹித்வா அர்பகः கிரீடனகானி மாதுர் கிருஹம் ச விஷ்ணும் சரணம் யோ ஜகாம इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां 4th स्कन्धे ध्रुवचरितं नाम 12ोऽध्यायः. अथ 13ोऽध्यायः. இந்த 13வது அத்தியாயத்திலிருந்து உங்களுக்கு பிருத்துவனுடைய சரித்திரம் ஆரம்பிக்கிறது. அதில் முதல்ல 2 ஸ்லோகங்கள் ஸ்ரீதர சுவாமி நமக்கு கொடுத்துருக்கார். அதை பார்த்துட்டு எப்பவும் போல் அடுத்த முதல் ஸ்லோகத்துக்கு போவோம். ஏவம் பஞ்சபிஹி அத்தியாயைஹி ध्रुवचर्या अनुवर्णिता अथ एकादशभिहि चित्रं पृथुचारित्रम उच्यते. ஏவம் இவ்வாறு 5 அத்தியாயங்களில் துருவனுடைய சரித்திரத்தை ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார். அதுக்கப்புறம் அத ஏகாதசபிஹி சித்திரம் பிருத்துச்சாரித்திரம் உச்சியத்தை, மேலே இந்த 13வது அத்தியாயத்திலிருந்து 11 அத்தியாயங்களுக்கு 24 வரைக்கும் இல்லையா, ஐ திங்க் முடிகிற வரைக்கும் நினைக்கிறேன் இல்லை. அத ஏகாதசபிஹி 11 அத்தியாயங்கள் வரையில் பிருத்துவனுடைய சரித்திரமானது கூறப்படுகிறது. தத்ர இப்போ இது ஜஸ்ட் செக்ஷனல் லேபிள் போட்டிருக்கார். இந்த செக்ஷனுக்கு என்ன ஒரு டைட்டில் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டார். ஃபார் 5 அத்தியாயாஸ் நமக்கு துருவ சரித்திரம் ஆயிடுத்து. அடுத்த 11 அத்தியாயாஸ்க்கு பிருத்து சரித்திரம் ஆக போகிறது. அதில் இந்த 13வது அத்தியாயத்தில் ஸ்பெசிஃபிக்காக என்ன கதை வரப்போகிறதுங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகம். தத்ர த்ரயோதசே வக்தும் பிருத்தோஹோ ஜன்ம த்ருவ அன்வயே அங்கஹ வேனபிதா புத்திர க்ரௌர்யாத் கதஹ இதி ஈரியதே. 13வதுல த்ருவ அன்வயே பிருத்து சரித்திரத்தை சொல்கிறதுக்காக, பிருத்துவனுடைய ஜன்மா துருவனுடைய ஒரு வம்சாவளியில் தான் ஏற்பட்டதுங்கிறத சொல்லுவதற்காக, வக்தும் அங்கன்னுங்கிற அரசன், அவனுடைய பிள்ளை வேனன், வேனனுடைய பிள்ளை தான் பிருத்து. அந்த வேனனுடைய அப்பா வேன பிதா அங்கஹா, வேனனுடைய அப்பாவான அங்கராஜா புத்திர க்ரௌர்யாத்து, இந்த வேனன் ரொம்ப கொடூரமான ஒரு அரசனாக இருந்தால் அதனால் பிள்ளையினுடைய கொடூரத்தன்மையை தாங்க முடியாமல் க்ரௌர்யாத்து கதஹா காட்டுக்கு சென்றான். இது ஈரியத்தே இந்த அத்தியாயத்தில் அதை சொல்கிறாங்க. சூத உவாச்ச நிஷம்ய கௌஷாரவிணா உபவர்ணிதம் த்ருவஸ்ய வைகுண்ட பதாதிரோஹணம் பிரரூಢ பாவஹ பகவதி அதோக்ஷஜே பிரஷ்டும் புனஸ்தம் விதுர பிரச்சக்ரமே. இப்போ சூத உவாச்சங்கிறது கான்வர்சேஷன் ட்ரீ. முதல்ல சூதன் சௌனகாதி ரிஷிகளுக்கு நைமிஷாரண்யத்தில் சொல்லிட்டு இருக்கார். அதில் மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லக்கூடிய கான்வர்சேஷன் வருது. ஸோ நிஷம்ய கௌஷாரவினா உபவர்ணிதம், கௌஷாரவிங்கிறது குஷரவ மைத்ரேயரனுடைய அப்பா, அவருடைய பிள்ளைங்கிறதுனால கௌஷாரவி. கௌஷாரவினா கௌஷாரவிங்கிற மைத்ரேயர்னால உபவர்ணிதம் வர்ணிக்கப்பட்ட துருவனுடைய சரித்திரத்தை கேட்டுவிட்டு, அது துருவனுடைய சரித்திரம் இல்லை, துருவனுடைய வைகுண்ட அதிரோகணம், வைகுண்ட பதவியை அடைந்தான் இல்லையா, அந்த வைகுண்ட பத அதிரோகணம், அந்த வைகுண்டத்திற்கு சென்ற அந்த ஒரு வர்ணனையை கேட்டு நிஷம்ய கேட்டுவிட்டு பிரரூಢ பாவா, அப்படியே அந்த பாவாங்கிறதுக்கு பக்தின்னு விடுற,
பாவபூர்வகமான ஒரு புஸ்தகம் இதுங்கிறச்சு பக்தி அங்கங்கே நமக்கு கொண்டு வந்துடுறார் விதுரர். அப்படியே அந்த துருவ சரித்திரத்தை கேட்டு மனசில் பூரா அவருக்கு வந்து பக்தி ஊன்றி இருக்கு. ஊன்றின ஒரு பக்தியை கொண்டவரான அந்த விதுரர் பகவதி அதோக்ஷஜே பிரரூட பாவா. பகவதி பகவானான அதோக்ஷஜா, யாரை நம்ம வந்து நம்மளுடைய இந்திரியங்கள்னால ஏற்படுற ஞானத்தினால புரிஞ்சிக்க முடியாதோ, அக்ஷஜம் ஞானம் அதஹா வர்த்ததே யஸ்மாத், யாரை காட்டிலும் இந்த இந்திரிய ஞானம் கண்ணால் அவரை பார்த்து நம்ம புரிஞ்சுக்க முடியுமோ? முடியாது. அதை சொல்கிறார் இங்கே. இந்திரிய ஞானங்கள் எல்லாம் யாரை காட்டிலும் கீழாக இருக்கோ, வாங் மனசா அப்பிராப்தியா அகோச்சராக, அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவானிடத்தில் பாவம் ஜாஸ்தி ஆயிடுத்து விதுரருக்கு. புனகா மறுபடியும் விதுரகா பிரச்சக்கிரமே கேட்பதற்கு ஆரம்பிக்கிறார் விதுரர். விதுர உவாச்ச புடிச்சிட்டார். அந்த பிரச்சேதச சத்திர யாகத்தில் பிரம்மசத்திரத்தில் பிராச்சேதசர்கள் பிரம்மசத்திரம் செய்தார். அந்த இடத்துல நான் வந்து பிரச்சேதஸ்னா பிரம்மான்னே சொல்லிட்டேன். ஆக்சுவலி அது வந்து பிராச்சேதசகாங்கிறது பிராச்சீன பர்ஹிஸனுடைய பிள்ளைகள். பிராச்சேதஸ்ன்னு பிராச்சீன பர்ஹிஸுங்கிறது வருணனுடைய ஒரு டிசெண்டண்ட்டாக தான் இருக்கணும். அதனால் பிரச்சேதசகா இதுங்கிறது அந்த குரூப் ஆஃப் பீப்புள், சில்ட்ரன் இல்லையா, அந்த ராஜகுமாரர்கள், அவர்களுடைய சத்திரயாகம். அதனால பிரம்மசத்திரம்னுட்டு அதை சொல்லியிருந்தார் ஸ்ரீதர சுவாமி. பிரச்சேதசக கேதய பிரச்சேதசோ நாம கஸ்ய அபத்தியானி சுவ்ரத கஸ்ய அன்வவாயே பிரக்யாத்தாக குத்ரவா சத்திரம் ஆசத. நாரதர் துருவனுடைய ஒரு புகழ சொன்னாரே அந்த சத்திரயாகம், அதில் பிரச்சேதசாம் சத்திரம்னு சொன்னேளே, கேதே பிரச்சேதசா நாம, யார் அந்த பிரச்சேதஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குரூப் ஆஃப் பீப்புள். கஸ்ய அபத்தியானி ஹே சுவ்ரத, சுவ்ரதங்கிறது ஒரு பெரும் விரதத்தை கொண்டவரே மேற்கொண்டவரே மைத்ரேயரே. கஸ்ய அபத்தியானி தே, யாருடைய பிள்ளைகள். கஸ்ய அன்வவாயே பிரக்யாத்தாக, யாருடைய வம்சாவளியில் பிரசித்தி பெற்றவர்கள் அவர்கள். ஏன்னா யாருடைய பிள்ளைன்னு ஒன்று, இந்த அரசனோட பிள்ளை, இப்போ தசரதனுடைய பிள்ளை ராமன்னு ஒன்று, அது தசரதஸ்ய அபத்தியம் புமான் ராமஹா. யாருடைய அன்வவாயேங்கிறச்சு இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்தவர், சூரிய வம்சத்தில் பிறந்தவர். அப்போது இருக்கிறதுக்குள்ள பிரசித்தி பெற்ற ஒரு அரசனை சொல்லி அந்த அரசனுடைய வம்சாவளியில் பிறந்தார்னு சொல்கிறோம். அப்போ கஸ்ய அன்வவாயே பிரக்யாத்தாக, யாருடைய வம்சத்தில் அவர்கள் புகழ் பெற்றவர்கள். குத்ரவா சத்திரம் ஆசத, எங்கு அந்த அதாவது யாகத்தில் இருந்தார்கள், எந்த இடத்துல அந்த யாகத்தை செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான். மன்யே மகாபாகவதம் நாரதம் தேவதர்சனம் ஏன புரோக்தா கிரியாயோகா பரிச்சர்யா விதிஹி ஹரேஹே. ஸோ மன்யே மகாபாகவதம் தேவதர்சனம் நாம, இந்த இடத்துல நாரதேன பிரச்சேதசாம் சத்ரே வர்ணிதாக கதாக பிரஷ்டும் தன் மகிமானம் ஆக. இப்போ திடீர்னு என்னமோ நாரதரை வந்து வர்ணிக்கிறதுக்கு ஒரு 4 அட்ஜெக்டிவை போடுற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் அவதாரிக்கே நமக்கு தேவை, கனெக்ஷன் வேணுமோ இல்லையோ. யார் இவாள்லாம் நாரதர் வந்து இப்படி ரொம்ப பெரிய பாகவதர்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு திடீர்னு ஆரம்பித்தா ஒன்றும் சம்மந்தம் இல்லாத இருக்குது. அதுக்கு சொல்கிறார், நாரதர் பிரச்சேதசாம் சத்ரே வர்ணிதாக கதாக. நாரதர் பெரிய பாகவதோத்தமர் இல்லையா, அந்த பிரச்சேதச அவர்கள் நடத்தின சத்திரயாகத்தில் 12 வருஷம் நடந்திருக்கணுமே. அதில் நாரதர் வந்து விசிட் பண்ணியிருக்காருன்னா அந்த சமயத்தில் அவர் எக்கச்சக்க கதைகள் சொல்லியிருப்பாரோ இல்லையோ, அதெல்லாம் வந்து ரொம்ப புண்ணிய கதைகளாக இருக்கணுமே. அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேங்கிறதுக்காக நாரதருடைய மகிமையை சொல்கிறார். நாரதர் பெரிய பாகவதருங்கிறதுனால அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப புண்ணிய கதையாக தான் இருக்கணுங்கிற பூர்வபீட்டிகைக்காக நாரதரை இங்கே வர்ணிக்கிறார். நாரதம் தேவதர்சனம் மகாபாகவதம் மன்யே. நான் என்ன நினைக்கிறேன்னா, நாரதர் வந்து ஒரு பெரும் பாகவதோத்தமர், பகவத் பக்தர். அவர் தேவ தர்சனம், சாக்ஷாத் பகவானை பார்த்தவர் நாரதர். தேவ தர்சனம், தேவசிய தர்சனம் யஸ்ய அப்படிங்கிறார். பகவானுடைய தர்சனம் யாருக்கு கிட்டியதோ அப்பேற்பட்ட நாரதர். ஏன எந்த நாரதரால் ஹரேஹே பரிச்சர்யா விதிஹி கிரியாயோகா புரோக்தா. இது பஞ்சராத்திரத்தில் எப்படி பகவானுக்கு சேவை புரியணும், பரிச்சர்யா
அவருக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது, பூஜை ஆராதனை இதெல்லாம் எப்படி செய்யணுங்கிறது பாஞ்சராத்திர ஆகமங்களில் இருக்குது. ஆகம புஸ்தகங்கள் வந்து அதில் சர்யாபாகம்னு ஒன்று உண்டு. சைவாகமமாக இருக்கட்டும், வைஷ்ணவ பாகமாக இது வைஷ்ணவ ஆகமங்களாக இருக்கட்டும், பாஞ்சராத்திர ஆகமங்களாக இருக்கட்டும், சர்யாபாகம்னு உண்டு, தத்துவ பாகம்னு உண்டு. அதில் சர்யாங்கிறது என்னென்னா ஆக்ஷன்ஸ், என்னென்னலாம் நம்ம வந்து பூஜைகள் எப்படி எப்படி செய்யணும், தண்ணி எடுத்து வச்சுக்கிறது, கப்பு எடுத்து வச்சுக்கிறதுலேருந்து ஸ்லோகங்கள் உண்டு அதுக்கு. ஸோ அதனால் ஹரேஹே பரிச்சர்யா பிரகாரா கிரியாயோகா. கிரியாயோகாங்கிறச்சு அந்த ஆகமத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செயல்பாடு முறை, அதை அது ஏன புரோக்தகா எவரால் கூறப்பட்டதோ, எந்த நாரதர் இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் பகவானுக்கு ஹரேஹே ஹரியனுடைய ஒரு ஆராதனை முறைகள் கூறப்பட்டதோ யாரால், அப்பேற்பட்ட நாரதரை தேவ தரிசனம் பகவானை நேரில் பார்த்து அனுபவிக்கிறவர்னு நான் நம்புகிறேன். மகா பாகவதம் சிறந்த பக்தனாகவும் நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். ஸ்வதர்மசீலைஹி புருஷைஹி பகவான் யஜ்ஞபூருஷா இஜ்யமானோ பக்திமதா நாரதேன ஈரிதः கில. இந்த ஸ்வதர்மசீலைஹி புருஷைஹி, தன்னுடைய தர்மத்தை வந்து கடைபிடித்து இருக்கக்கூடியவர்கள், அதாவது தன்னுடைய தர்மத்திலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய புருஷர்கள், அவர்கள் ஸ்வதர்ம புருஷைஹி பிரச்சேதோபிகிங்கிறார். அதாவது தன்னுடைய தர்மத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சேதஸ் இருக்காளே, அவர்களால் யஜ்ஞபுருஷா பகவான் இஜ்யமானஹா பக்திமதா நாரதேன ஈரிதா கில. அந்த அவர்களால் யாகம் செய்யப்பட்ட பகவான், இப்போ எப்படி அந்த கான்டெக்ஸ்ட்டை வைக்கிறார்னா, பிரச்சேதஸர்கள், அது எப்படி சொல்கிறது தெரியல, பிரச்சேதஸர்கள் அவர்கள் வந்து அதை தான் இங்கே சொல்கிறார். புருஷைகிங்கிறதுல அந்த பிரச்சேதஸ் கூட்டம் இருக்கே, அந்த பிள்ளைகள் எல்லோருமே எந்த பகவானை இந்த சத்திர யாகத்தில் ஆராதனை செய்தார்களோ அந்த பகவானை பற்றி நாரதர் கூறினார்ல, அவர் தானே வந்து சொல்லியிருக்கணும். அந்த நாரதர் சொல்லும் பொழுது இந்த யஜ்ஞ புருஷனாக இருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய மகிமையை தானே அவர் வந்து யாகத்தில் சொல்லியிருக்கணும். அதை இந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்னா, ஸ்வதர்ம ஷீலைஹி புருஷைஹி, தன்னுடைய தர்மத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த புருஷர்களால், இஜ்யமானஹா பகவான் யஜ்ஞபூருஷா, இஜ்யமானஹா ஸ்தோத்திரம் செய்யப்படுகின்றவர் அல்லது யாகம் இப்போ பிரீத்தி யாகத்தின் மூலியமாக பிரீத்தி செய்யப்படுகின்ற பகவான் யஜ்ஞபூருஷா, யஜ்ஞோவை விஷ்ணு, அந்த விஷ்ணு ரூபமாக யஜ்ஞ ரூபமாக இருக்கக்கூடிய விஷ்ணு நாரதேன ஈரிதா, பக்தியோடு கூடின நாரதரால் ஈரிதா வர்ணிக்கப்பட்டார் கில, இல்லையா? ஸோ நாரதர் வர்ணித்தது பகவானை தான் வர்ணித்தார். பகவான் தான் யாக புருஷனாக இருக்கார் அந்த இடத்துல. அந்த யஜ்ஞ புருஷனாக இருக்கக்கூடிய யஜ்ஞ அதிதேவதையாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை யாகம் செய்து பிரீத்தி செய்தவர்கள் அந்த இது பிரச்சேதஸ் முதலியவர்கள், இல்லையா? யாஸ்தாக தேவர்ஷினா தத்திர வர்ணிதாக பகவத்கதாக மஹ்யம் சுஷ்ரூஷவே பிரம்மன் கார்த்ஸ்னியேன ஆச்சஷ்டும் அர்ஹசி. ஆச்சு, எனக்கு நீ அதை சொல்லணும், அவ்வளோதான். பகவன் நீங்கள் வந்து பிரம்மன்னு, ஹே பிரம்மன்னு மைத்ரேய, தேவரிஷினா அந்த தேவரிஷியினால் நாரதர்னால யாஹா பகவத்கதாக தத்திர வர்ணிதாக, அந்த இடத்துல என்ன பகவானுடைய எந்தெந்த கதைகளெல்லாம் வர்ணிக்கப்பட்டனவோ நாரதரால், அவைகளை தாகா சுஷ்ரூஷவே மஹ்யம் ஸ்ரோதும் இச்சவே மஹ்யம், கேட்கணும்னு ஆசைப்படுகின்ற எனக்கு கார்த்ஸ்னேன முழுமையாக ஆச்சஷ்டும் அர்ஹசி, கூறுவதற்கு தாங்கள் தான் ஃபிட் பர்சன், அருகதை உடையவர்கள்னு யூ ஆர் தி அப்ரோப்ரியேட் பர்சன் டு டெல் மீ அபவுட் இட். அதனால் அதை சொல்லுங்கோன்னு ஆரம்பிக்கிறார். மேலே மைத்ரேயர் கதையை ஆரம்பிக்க போகிறார். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. இருக்கட்டுமா?